ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விளாக் பார்த்துடலாமா? ஃபுல் டே விளாக் பார்த்துடலாம் வாங்க. நம்ம எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு உப்புமா செஞ்சாச்சு. உப்புமாவும் குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ப்ரெட் ரோஸ்ட்டே போட்டுடலான்னு நான் ப்ரெட் ரோஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா 2 முட்டை, ஒரு 5-6 ஸ்பூன் ஜீனி, கொஞ்சமாக உப்பு, பச்சை பால், பாக்கெட் பால் சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஜீனி கரையிற அளவு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். என் குழந்தைங்களுக்கு நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே இதான் கொடுத்துருவேன். இனிப்பாக இருக்கனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. தோசைக்கல்ல நெய் போட்டு இதை வந்து இந்த ப்ரெட்டை எடுத்து இந்த நம்ம கலந்து வச்சுக்கொள்ள முட்டை, பால் இதில் டிப் பண்ணிட்டு எடுத்து ரோஸ்ட் பண்ணிடுங்க 2 பக்கமுமே. ரொம்ப வாசமாக இருக்கும் இது. மத்தியானத்துக்கு வந்து மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம மீனுக்குள்ள மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டா மீன் வந்தோடனே கழுவி சீக்கிரம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வெங்காயம்லாம் உரித்து மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா வேலையும் ஹெவியாக இருக்கும், அதே டயத்தில் நம்ம சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் ஈவினிங் வெளில போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தான் டபுள் டியூட்டி சண்டே. அப்போ என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா வாவல் மீன் தாங்க வந்திருக்கு. நான் எப்போவுமே வாவல் மீன் தான் கேட்பேன், ஏன்னா இது வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இது மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும், அதனால் குழந்தைங்களுக்கும் இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். அது முள் நசன்னு இல்லாமல் ஈஸியாக அவங்களா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மீனை கழுவுறதான் ரொம்ப ஈஸி. இதில் நடுவில் இருக்க அந்த ரத்தமாக இருக்கிறதுல மட்டும் எடுத்துகிட்டு பைப்பை திருவி கழுவினாலே போதுங்க, ரொம்பவே சுத்தமாயிரும். எப்பவுமே சண்டேனா அம்மாலாம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா வரல, அம்மா வீட்டுக்கு அக்காலாம் வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சமாக தான் நாங்கள் மீன் வாங்கினோம். பார்த்திங்கன்னா வறுத்ததுக்கும் மசாலா போட்டு பரட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. எப்போவும் நீங்கள் மீன் குழம்பு எப்படி தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளிச்சிடலாம். தாளிச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மீன், மாங்காய் என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க இதில். ஏன்னா இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி தானே வச்சுருக்கோம் மசாலாலாம், அந்த பச்சை வாசனை அதிலே போயிருக்கும். இந்த மீனும் மாங்காய் வேகிறதுக்காக தான் அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னே மல்லித்தலை தூவி கருவேப்பிலை தூவி அப்படியே இறக்கி வச்சுருங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். சீக்கிரமே காய்ச்சிருங்க மீன் குழம்பு. எப்போவுமே அதிகபட்சம் ஒரு 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா லஞ்ச் வந்து ஒரு 11 மணிக்குள்ளே மீன் குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா தான் ஒரு 2 மணி நேரம் அந்த மீனில் உப்பு உரப்பெல்லாம் சார்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு காய்ச்சறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாதம் போட்டுக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பரட்டி வச்சுருக்க மீன்லாம் வறுத்துட்டு சாப்பிட்டு முடிக்க பார்த்திங்கன்னா மணி 3 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டு தூங்கி எழுந்தாச்சு. 5 மணி போல் பாருங்கள் செடியில் எவ்வளோ அழகாக பூவெல்லாம் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ. டீ போட்டலான்னு சொல்லி டீ போட வந்தாச்சு. நம்ம வீட்டில் மீன் சமைச்ச அன்னைக்கு எப்பவும் வெளில நமக்கு தெரியாது, வெளிலேருந்து வரவங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அதுக்காக நான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருவேன் சாயங்கால டைமில். உள்ளே வரும்போது இந்த பத்தி வாசம் தான் வரும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டீ போட்டு குடிச்சிட்டு குழந்தைங்களோட அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாச்சு. அப்புறம் ஒரு 7 மணி போல் எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வெளில போனோம். நமக்கு பிடிச்சவங்களோட நைட் ட்ராவல் பைக்கில் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எத்தனை டைம் போனாலும் நமக்கு என்னமோ இப்போ தான் தடவை போகிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம், உற்சாகம் நமக்கு. எதுவும் ஒர்க்காக வேலையெல்லாம் போகலங்க, சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு வரும்போது மணி 9 ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா டின்னர் என்ன பார்த்திங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் தான் சாப்பிட்டு எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.